Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து பலாக்காயில நம்ம நான் வெஜிடேரியன் சிக்கன் ஆர் மட்டன் டேஸ்ட்ல நம்ம வறுவல் இன்னைக்கு செய்ய போறோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அநேகமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பலாக்காய் வெட்டும்போது அந்த பால் வந்து கையில ஒட்டும். அதனால கையில கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பலாக்காயை தோல் நீக்கி இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய சைஸ்ல தான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். ஏன்னா வேக வச்சு தான் நம்ம போட போறோம். அதனால பெரிய சைஸ்ல வெட்டியிருக்கேன். காயெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே சிக்கன் மாதிரியே இருக்கும். பலாக்காய் பயன்படுத்தி நம்ம எந்த ஒரு சமையல் செய்தாலுமே இந்த மாதிரி தண்ணியில் மஞ்சளும் உப்பு போட்டு அரை வேக்காடில் நம்ம வேக வச்சு எடுத்து இருத்துட்டோம் அப்படின்னா அந்த பால் வாசனையும் அப்புறம் அந்த துவர்ப்பு தன்மையும் வந்து அவ்வளோக்கா இருக்காது. பலாக்காயை வந்து தண்ணியில் இந்த மாதிரி வேக வைக்காமல் நம்ம சமைக்கும் போது அது ரொம்ப எடிபிளாக இருக்காது, ரொம்ப கசப்பாக இருக்கும். துவர்ப்பு தன்மை ரொம்ப அதிகமாக தெரியும். நல்ல அகலமான பாத்திரத்தில் காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. பலாக்காயோட நடுப்பகுதியில் அந்த ஸ்டாக் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். அதோட டேஸ்ட் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். 15 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 75% ரொம்ப குழைய வேக விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம மசாலாஸ்லாம் இனிமேல் தான் ஆட் பண்ணி சாட்டே பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் ரொம்ப குழஞ்சிது அப்படின்னா உடஞ்சிடும் காய். ஸோ இந்த அளவுக்கு நல்ல பதமாக எடுத்துக்கோங்க. அதே சமயம் ஜஸ்ட் குக்கும் ஆயிருக்கணும். வாங்க இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். மசாலா பொருட்களில் ஃபஸ்ட் வந்து சோம்பு 1/4 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அப்புறம் மசாலா ஐட்டமில் பட்டை, லவங்கம், பே லீவ்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் சும்மா ஒரே ஒரு காய்ஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். நல்ல வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது ட்ரை கிரேவி தான். இது கூடவே ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் ருசியாக இருக்கும். லைட்டாக பொன்னிறமாக ஆகட்டும். வாசனைக்காக ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறேன். எண்ணெயிலே வதக்கும் போது ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அப்படியே நம்ம நான்வெஜ்ஜுக்கு என்ன ஸ்டெப் பண்ணுறோமோ அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். பலாக்காய் பார்த்தீங்கன்னா வெந்த பிறகு நம்ம அந்த கிரேவிக்குள்ளே போடும்போது அப்படியே அதோட டெக்ஸ்சர் வந்து சிக்கன் மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஏதோ நான் வெஜிடேரியன் மாதிரி தான் இருக்கும். நான் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு குக்கான பிறகு நம்ம இதுக்கு தேவையான மசாலா பொடிகள்லாம் இப்போவே ஆட் பண்ணிட்டோன்னா எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடும். நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி போட்டிருக்கேன். மல்லிப்பொடியும் அதே அளவு போட்டிருக்கேன். சோம்பு பொடி, அப்புறம் மிளகுத்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தது போட்டுக்கோங்க. இது கரம் மசாலா. நீங்கள் வீட்டில் செய்யறதா இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கரம் மசாலா போட்டால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். நம்ம இந்த அளவு போட்டிருக்கோம். ஆக்சுவலி அப்புறம் காய் போடும்போது தான் நமக்கு எவ்வளோ மசாலா பிடிக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தேவையானது நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொடிகள்லாம் எண்ணெயில் வதக்கும். ரொம்ப வாசனையாக பாருங்கள், பார்க்கவே எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க பலாக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிட்டத்தட்ட இது நான்வெஜ் மாதிரியே தான் இருக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான்வெஜ்ஜில் பண்ணுற எல்லா ரெசிபியுமே நம்மளால் பலாக்காய் யூஸ் பண்ணி பண்ண முடியும். நான் கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு ரெசிபியாக நான் அப்லோட் பண்ணுறேன். பலாக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டன் ஆகணும். ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். நமக்கு கிளறும் போதே தெரியும். ஸோ தண்ணி தேவையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் குக்கரில் நீங்கள் பலாக்காய் வேக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சவுண்டுக்கு மேலே விடாதீங்க. என்ன கேட்டால் பெஸ்ட் வந்து நம்ம டைரெக்டாக வேக வைக்கிறது தான். 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளார மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கனாலே பலாக்காய் ஈஸியாக வெந்துடும். ஸோ நான் நினச்ச டெக்ஸ்சர் வரல, அதுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். மற்றபடி மிளகாய் தூள் எல்லாமே நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நான் இப்போ மூடி வச்சிடுறேன். ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டேன்னா இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல மசாலாலாம் பிளெண்ட் ஆகி அப்படியே சிக்கன் மாதிரியே தான் தெரியுது எனக்கு. பலாக்காயோட ஃப்ளெஷ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த லுக்கில் தான் இருக்கும். இந்த வறுவல் வந்து சாம்பார் சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.